Welcome to Ari Gallery. இன்னைக்கு நம்ம பேக் neck டிசைன் and same sleeve டிசைனையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell பட்டனும் click பண்ணிக்கோங்க. இதனுடைய மார்க்கிங் வீடியோ வந்துட்டு நான் இன்னொரு சேனல்ல போட்டுருக்கேன். அதோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இதனுடைய சாரியோட கலர் வந்து ஒரு green. சேம் டைம் வந்து அதனுடைய ஜரி வந்து ஒரு டிஃபரண்ட் பிங்க் ஷேடு. அதாவது இந்த கார்னர்ல இருக்குலையா இந்த பிங்க் ஷேடு தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் தான், பட் மெட்டீரியல்லாம் நம்ம இந்த கலர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜரி மட்டும்தான் இந்த கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சேம் எல்லா ப்ளவுஸ்க்கும் மாதிரி தான் ஒரு 2 லைன் வந்து ஜரியில் கொடுக்க போகிறோம். இதனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு போட் நெக். ஃபஸ்ட்டு நம்ம ஜரியில் ஒரு 2 லைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இது வந்து கார்னரில் இருக்கிறதுனால உங்களுக்கு போடும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மேலே எடுத்து போட்டோம் அப்படின்னா ஃப்ரேமில் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அளவு. ஸோ ஓவரால் புட்டாஸ் போடும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் மேலேயே போட்டுக்கிறேன். ஸ்டார்டிங் தானே கஷ்டமாக இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நெக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்பயும் போல் ஒரு பீட் லைன் தான். அவங்க கொடுத்த கஸ்டமர் கொடுத்ததில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பீட் லைன் இல்லை. பட் வந்து பீட் லைன் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பீட் லைன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு நீடில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இந்த மர நீடில் வந்து ட்ரை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணும்போது அது குவாலிட்டி ப்ராப்ளமாக என்னென்னு தெரில. வந்து அந்த நீடில் வந்து தனியாக வந்துருச்சு. ஸோ அதனால் அதை நான் ட்ரை பண்ணவே இல்லை. பட் இப்போ இது வந்துட்டு நல்லாயிருக்கு. ஒருவேளை குவாலிட்டி இஷ்யூவாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பீட் வந்து நம்மளால் எடுக்க முடியுது. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்மளால் நீடிலில் பீட்ஸ் எடுக்க முடியுது. ஸோ இது மாதிரி மர நீடிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சுட்டு 2 பீடாக அட்டாச் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்னர்ன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேணும்னா என்ன பண்ணுங்கள், ஸ்டாண்டிலிருந்து ஃப்ரேமை எடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு 1/4 இன்ச்சு போட்டுட்டு மறுபடியும் ஸ்டாண்டில் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்னரில் இருக்கிற டிசைன்ஸ் போட முடியலன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மற்றபடி பீட்ஸை 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 அட்டாச் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இதோடைய சாரீ கலர் வந்து இந்த க்ரீன் தான். இது வந்து ஒரு ராமர் க்ரீன், லைட்டாக ராமர் க்ரீன் வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லிங் போட்டுக்கலாம். இது வந்து நெக் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ மேலேயும் கீழேயும் ஃபில் பண்ணுறது. ஸோ பைப்பிங் கார்டில் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பைப்பிங் கார்டுக்கு பதிலாக அளவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பென்சிலில் கோடு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த பீடை ஒட்டி லைன் போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக லைன் வரும். பீட் மேலே லைட்டாக சாய்ச்சிக்கிட்ட மாதிரி அப்படியே போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது எப்படி நம்ம வந்துட்டு வெறும் த்ரெட்டில் மட்டும் பைப்பிங் கார்டு எதுவுமே கொடுக்காம ரொம்ப குட்டியாக ஒரு 3 பாயிண்ட் அளவுக்கு ஃபில்லிங் ஸ்டிச் போட போகிறோம். ஃபில்லிங்க்கு எப்பயுமே க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணிடணும். இது ரொம்ப குட்டியாக போட போகிறதுனால குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இந்த கார்னர், இப்போ இதுதான் அளவு. அந்த பீட்லேருந்து கரெக்டாக 3 பாயிண்ட் அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனை ஒட்டியே வரும். கஸ்டமர் கொடுத்த ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த பீட் லைன் இல்லை. பட் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ நம்ம எப்பயும் போல் பீட் லைன் கொடுத்தே பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டிச்சிங்காக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைன் வந்துட்டு மெட்டீரியல் பேஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. வேணும்னா ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம 2 லைன் ஜரி போடுறோம் இல்லையா, அது 3, 4ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 போட்டால் ஓகே, பட் 4 போட்டால் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். வேணும்னா சாரீ கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா காட்டுறேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லுக் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் பீடும் கொடுத்து முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த சாரியோட கலர் ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஒரு பீட் அளவுக்கு மட்டும் நெக்லேருந்து கேப் விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்துட்டு நம்ம வைக்க போகிறோம். நெக் லைன்லேருந்து ஒரே ஒரு பீட் அளவுக்கு ஒரு 2 பாயிண்ட் அந்த மாதிரி விட்டுட்டு 1 பாயிண்ட் 1.5 பாயிண்ட் அந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு
ஒரு ஸ்டோனுக்கு இன்னொரு ஸ்டோனுக்கும் ஒரு 1/2 இன்ச்சாவது விடுறோம். ஏன்னா ஸ்டோன் 2 ஸ்டோனுக்கும் இடையிலையும் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். ஸ்டோனை சுற்றியும் பீடு வைப்போம். ஸோ ஒர்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ கேப் விட்டுருக்கேன். ரொம்ப நெருக்கிட்டிங்கன்னா இடையில வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஸ்டோனை ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக வச்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஸ்டோன்ஸ் வந்து இந்த பக்கமாக வச்சது வந்து ட்ரை ஆகிடும். அப்படியே ட்ரை ஆகலைனாலும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். அயன் பாக்ஸை ஹீட் பண்ணி ரொம்ப துணியை பிடிக்காத அளவுக்கு இருக்கிற ஹீட்டில் வந்துட்டு கீழே வச்சு லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் 2 மினிட்ஸில். 2 மினிட்ஸே அதிகம்தான். தேய்க்கவே உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஸ்டோன்ஸை ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் லுக் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்டோனை சுற்றி என்ன ஒர்க் பண்ணுறோம், பக்கத்தில் என்ன ஒர்க் பண்ணுறோன்றதை மட்டும் காமிச்சிட்றேன். சின்ன ஸ்டோனுன்றதுனால ஒரு பீடெல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். பீட் சைஸ் வந்து சின்னதாக இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பீடெலாம் வைக்கிற மாதிரி இருக்கும். இதை அப்படியே மாட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதோட கார்னரில் நம்பர் 3 ரவுண்ட் பீடும் சுகர் பீடும் நம்ம அக்கு வைப்போம் இல்லையா, அந்த மாடலில் வச்சுருக்கேன். ஓவரால் புட்டாஸ்க்கு நிறைய தடவை நான் இதை வச்சுருக்கேன். ஸோ அதே மாடல் தான். மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டுட்டு சென்ட்ரு போயிட்டு அங்கேயும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அங்கேருந்து நம்பர் 3 அண்ட் சுகர் பீட் கடைசியாக அப்படி மாட்டி விட்டுக்கலாம். நமக்கு வந்து எண்டு நாட் போடுறதே தெரியக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து திலகம் ஷேப்பில் வந்துட்டு பீடு எடுத்திருக்கேன். அது வந்து கரெக்டாக அந்த ஸ்டோனோட கார்னர்லேருந்து எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அங்கேருந்து எடுத்துட்டு திலகம் ஷேப் பீடு அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் சுகர் பீடு ஒரு 3 பீடு அட்டாச் பண்ணணும். அதையும் அப்படி மாட்டி விட்டுக்கலாம். எண்டு நாட் போட வேண்டியதில்லை. ஒரு சிலருக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நெக்கில் இருந்து தான் வர்றதுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்டு நாட் தெரியும். அப்படி தெரியாமல் இருக்கிறதுக்கு சுகர் பீடு கடைசியாக வச்சு மாட்டி விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லுக் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக் லைன் வந்துட்டு இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஓவரால் புட்டாஸ் தான் போட போகிறோம். ஓவரால் புட்டாஸ் வந்து இதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயமா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு நம்ம வந்து ரவுண்ட் பீடு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ஓவரால் புட்டாஸ்க்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட் பீட் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 4 ரவுண்ட் பீடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் டைப்பில் வைக்க போகிறோம். அதோட சைடில் வைக்கணும். லைனாக வைக்காமல் சைடில் வைக்கணும். ஸோ அப்படியே மாட்டி விட்டுக்கலாம். இது லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு மாட்டி விட முடியல. ஸோ லாக் ஸ்டிச் போட்டு அப்புறமா மாட்டி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த ஸ்கொயர் டைப் வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கும் இன்னொரு மெத்தட் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதோட சென்டரில் என்ன ஃபில் பண்ணுறோன்றதை பார்த்துக்கலாம். ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட், அதாவது இந்த சாரியோட கலரில் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். அதுக்கு கீழேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சுற்றி அப்படியே நீடியில் கீழே இறக்கி அந்த த்ரெட்டில் வந்துட்டு சிக்கு விழுகாமல் கீழே வரைக்கும் முடிச்சு போட்டால் அதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். இதே பேட்டர்ன் தான் நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக போட போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வரலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரவுண்ட் பீடை வச்சுட்டு ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் ஸ்கொயர் மாதிரி வச்சுட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச். ஒவ்வொரு பீடுக்கும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கொயர் மாதிரி வந்துடும். ஏன்னா நம்ம வந்து அந்த பீடு நகராமல் இருக்கிறதுக்கு தான் லாக் ஸ்டிச் போடுறோம். லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நகராது. ஸோ ரொம்ப ஈஸி. இதுக்கும் எப்பயும் போல் மாட்டி விட்டுக்கலாம். ப்ளவுஸ் போட்டு முடிக்கும்போது போடுற புட்டாஸ்க்கு மட்டும் மாட்டி விடாமல் எண்டு நாட் போட்டுக்கோங்க. சேம் இந்த புட்டா மாதிரியே அந்த புட்டாவுக்கும் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். கீழேருந்து நீடில் எடுத்துட்டு த்ரெட்டை ஒரு சுற்றி திருப்பி கொண்டு போயிடணும். இந்த த்ரெட்டில் வந்து சிக்கு விழுகாமல் எடுத்து கொண்டு போய் முடிச்சு போடணும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது குட்டி புட்டாங்கிறதுனால ஓவரால் புட்டாஸ்ன்றதுனால நிறைய புட்டாஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதான் கம்ப்ளீட் லுக்கு உங்களுக்கு.
ஸோ இதே மாதிரி ஸ்லீவ் டிசைனை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எனக்கு இந்த ஓவரால் புட்டாஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப யூனிக்கான ஒரு மோட்டிஃபாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான மோட்டிவ்ஸ் கூட. ஸோ அடுத்து வந்து ஸ்லீவ் லைன் பார்க்கலாம். ஸ்லீவ் லைனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். இது என்னென்னா இந்த இடத்துல நம்ம வந்து நெட் அட்டாச் பண்ண போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நெட்டை வந்துட்டு ப்ளவுஸோட மேலே வச்சு நம்ம வந்துட்டு குண்டூசி குத்திக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நகராமல் இருக்கும். சிங்கிளாக வச்சுட்டு நம்ம வந்து குண்டூசி குத்திக்கலாம். இப்போ சிங்கிளாக வச்சுருக்கேன். ஃபுல்லாக லைட்டாக ஒவ்வொரு சைடும் நம்ம வந்துட்டு பின் பண்ணும்போது நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு பண்ணணும். தேய்ச்சினா கையிலேயே லைட்டாக தேய்ச்சி விட்டு பண்ணணும். வேணுன்னா கையை கீழே கொடுத்து குண்டூசியை மேலே இது பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும்போது குண்டூசி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் தான். ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் தேவைங்கிற எல்லா இடத்துலையும் குண்டூசி குத்திக்கணும். நமக்கு வந்து நெட்டு வந்து சுருங்கக்கூடாது, அவ்வளோதான். ஒரு 4-5 கூட குத்திக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டிச் போட போகிற இடத்த விட்டுட்டு நீங்கள் சென்டரில் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் இந்த இடத்துல வந்துட்டு நெட்டு வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிறதுனால வரமாட்டேங்குது. ஸோ அந்த இடத்துலையும் ஒரு குண்டூசி குத்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த செயின் போடுறதுல எந்த கஷ்டமும் இருக்காது. சேம் சாரியோட இந்த ஜரி கலரில் தான் போடுறோம். இது வந்து இந்த லைன் மட்டும் போட்டுட்டு மேலே அந்த நம்ம ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக வந்து செயின் போடணும். போட்டு முடிச்சுட்டு ஜிக்ஜாக் போடணும், செயின் வித் ஜிக்ஜாக். இப்போ செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து செயின் வித் ஜிக்ஜாக் போடணும். இந்த டைமில் வந்துட்டு அந்த குண்டூசியெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா செயின் போட்ட உடனே அது நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு குண்டூசி தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கட் ஒர்க் பண்ணும்போது செயின் வித் ஜிக்ஜாக் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக போடுங்க. பிகாஸ் நம்ம வந்துட்டு அதை கட் பண்ண போகிறோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப பக்கத்தில் போடணும். லேட் ஆனாலும் பரவாயில்லை. அதுவும் நீங்கள் ஜரியில் போடுறீங்கன்ற போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதுவே த்ரெட் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்கு டக்குன்னு போட வரும். ஜரியிலங்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் அதை நெருக்கி தான் போடணும். செயின் வித் ஜிக்ஜாக் முடித்ததுக்கப்புறமா ஃப்ரேமை பின்னாடி திருப்பி ஃபுல்லாக அந்த செயின் வித் ஜிக்ஜாக்கை ஒட்டி க்ளூ வச்சு விட்டுருங்க. நான் வந்து இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இந்த ட்ரையாங்கிள் எல்லா பக்கமும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது செயின் வித் ஜிக்ஜாக் போட்டதுக்கப்புறமா பின்னாடி திருப்பி க்ளூ வச்சு விட்ருங்க கட் பண்ணுறதுக்காக. அப்போ தான் நீங்கள் கட் பண்ணும்போது அது ட்ரை ஆகிருக்கும். சேம் டைம் பேக் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணமோ அதே தான் இந்த ட்ரையாங்கிளை சுற்றியும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது எதுவுமே நான் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. செயின் வித் ஜிக்ஜாக் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த நெட்டை மட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஸ்லீவ் டிசைன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். சும்மா ஒரு கட்டரை எடுத்துகிட்டு லைட்டாக கட் பண்ணாவே போதும். நெட்டு வந்து ஈஸியாக கட் ஆகிடும், நெட்டு பிரச்சனையே கிடையாது. அதாவது ஸ்லீவுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா நெட்டை தான் இப்போ நம்ம கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு மேலே இருக்கிற நெட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லீவை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சென்டரில் என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி இது ஃபுல்லாக நெக்கில் ஒர்க் பண்ண அது சேம் பேட்டர்ன் தான். இப்போ சென்டரில் வந்துட்டு இந்த கிளாத் இருக்கு இல்லையா, ப்ளவுஸோட கிளாத், அதை நம்ம கட் பண்ணோன்னா தான் நெட்டு மட்டும் நமக்கு தெரியும். அப்போ தான் நெட்டில் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ண முடியும். இந்த நெட்டு மட்டும்தான் அப்படியே விட போகிறீங்க, பிளெயினாக இருக்க போகுது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஃப்ரேமை கழட்டிட்டு கூட நீங்கள்
ஃப்ரீயாக வந்துட்டு அந்த கிளாத்தை கட் பண்ணி எறியலாம். பட் இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை கட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், நெட்டை லைட்டாக நீடில் நெம்பிக்கிட்டு கீழ்ப்பக்கமாக கட்ரு வச்சு லைட்டாக ஒரு கட் மட்டும் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஃப்ரேமில் பண்ணுறேன், ஓகே. இதுவே நீங்கள் காட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கீழே காட்டுக்கு கீழே வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுத்துட்டு தான் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே இருந்துக்கிட்டே கீழே எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் நான் காட்டுறேன். இல்லை இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக வந்துட்டு கீழே படுத்துக்கிட்டே காட்டில் இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணலாம். பட் அப்படி கட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் அப்படி பண்ணலாம். ஏன்னா நெட்டை வந்து லைட்டாக க்ராஷ் பண்ணிட்டீங்கன்னா கூட அது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் காட்டில். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அழகாக பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். பட் நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு கட் பண்ணி முடிச்சுட்டு தான் காட்ட போகிறேன். இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸோ நான் வந்துட்டு ஃப்ரேமை திருப்பி போட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கட் பண்ண போகிறேன். இது என்னதான் தெரிஞ்சாலுமே, நெட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சாலுமே உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பின்னாடி திருப்பி போட்டு தான் கட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செயின் வித் ஜிக்ஜாக்கில் க்ளூ வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் கட் பண்ணும்போது பிடிச்சிருக்கிற கைக்கு தெரியும் கண்டிப்பாக நெட்டு இதில் இன்க்ளூட் ஆகலைன்னு. கார்னர் வர்ற வரைக்கும் தான் கஷ்டம். கார்னர் வந்துருச்சுன்னா கார்னர்லேருந்து அப்படியே கார்னராக ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆனால் கூட பொறுமையாக கட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நெட்டில் வந்துட்டு லைட்டாக ஹோல் விழுந்துட்டா கூட பிரச்சனை தான். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதில் லைன் லைனாக போட்டிருக்கேன் இல்லையா, இதில் சுகர் பீட்ஸ் அண்ட் அங்கங்கே வந்துட்டு நம்பர் 4 வைக்க போகிறேன். இந்த லைனில் வைக்கிறதுக்கு முன்னாடி செயின் வித் ஜிக்ஜாக் போட்டிருக்கோம்ல, அதிலிருந்து த்ரெட் எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு உள்ளேருந்து எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கனெக்டிங் தெரியாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மேலே இருக்க பீடு இருக்கு இல்லையா, அதுக்கும் செயின் வித் ஜிக்ஜாக்கும் இடையிலேருந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டை எடுத்து சேம் டைம் முடிக்கும்போது அதே மாதிரி எண்டு நாட்டும் அங்கே தான் போடணும். இப்போ நம்பர் 4 பீடு வச்சுக்கலாம். அங்கங்கே ரேண்டமாக வைக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட பீட்ஸு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதனுடைய மார்க்கிங் வீடியோ வந்துட்டு நான் இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் அண்ட் சேம் டைம் ப்ளவுஸ் அந்த மார்க்கிங் வீடியோ லிங்க் மட்டும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆர் கம்யூனிட்டி டேப்பில் வந்து போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து அப்படியே எடுத்துகிட்டு போனோன்னா நூல் தெரியும். ஸோ அதனால் எண்டு நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் முடிச்சு போட்டு தான் அடுத்து போகணும். ஸோ அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி லைன் லைனாக போடுறது ஒரு 15 மினிட்ஸ் தான் முடிஞ்சிடும். ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணிவிட்டு இடையில நம்பர் 4 கடைசியில் வந்துட்டு அந்த பீடுக்கும் செயின் வித் ஜிக்ஜாக்குக்கும் இடையில வந்துட்டு எண்டு நாட் போட்டுக்கணும். சேம் இதே ஒர்க்கு தான் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட போகிறோம். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு லுக் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சுகர் பீடுக்கும் செயின் வித் ஜிக்ஜாக்குக்கும் இடையில நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்து எண்டு நாட் போட்டுக்கணும். அண்ட் சேம் டைம் நெட்டுன்றதுனால அப்படியே த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த ஸ்டிச் போட முடியாது. ஸோ அந்த இடத்துல எண்டு நாட் போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கான்ட்ராஸ்டாக கலர் கீழே வச்சா உங்களுக்கு இந்த பீட் தெரியுன்றதுனால வச்சுருக்கேன். மற்றபடி நெட்டோட கலர் வந்துட்டு ப்ளவுஸோட கலர் தான், சாண்டில் கலர் கிடையாது, ப்ளவுஸோட கலர் தான். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப ஈஸியாகவும் சேம் டைம் வந்து ரொம்ப பிரைடாகவும் இருக்கும் இந்த மாதிரியான ப்ளவுஸ் டிசைன்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.